தூங்கிக் கொண்டிருக்கும் மெடிக்கல் மாணவி மீது கொதிக்கும் எண்ணெயை ஊற்றிய டிராக்டர் டிரைவர். லேசான காயத்துடன் உயிர் தப்பிய மாணவி. நள்ளிரவில் மாணவி மீது இளைஞர் கொதிக்கும் எண்ணெயை ஊற்றியது ஏன்? மாணவி மீது டிராக்டர் டிரைவருக்கு என்ன வன்மம்? டிராக்டர் டிரைவர் பிடிபட்டாரா? நைட்டு 11:30 மணிக்கு கல்லூரி மாணவி அவங்களோட அப்பா அம்மா எல்லாரும் ஆழ்ந்து தூங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. மாணவி தனி அறையிலையும் அவங்க அம்மா அப்பா வேற அறையிலையும் தூங்கிக்கிட்டு இருந்தப்ப மாணவியோட ரூம் ஜன்னல் வழியா எட்டி பார்த்த ஒரு இளைஞன் கொதிக்கிற எண்ணெயை ஊத்திட்டு ஓடி இருக்கான். மாணவியோட அலறல் சத்தத்தை கேட்டு ஓடி வந்த பெற்றோர் இளைஞரை மடக்கி பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சதோட மகளை மயிலம்பட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சைக்காக சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இளைஞர்கிட்ட போலீஸ் விசாரணை நடத்தி இருக்காங்க. அதுலதான் கல்லூரி மாணவி மேல கொதிக்கிற எண்ணெயை ஊத்துறதுக்கான காரணமே தெரிய வந்துச்சு. கரூர் குளக்காரன்பட்டி பகுதியைச் சேர்ந்த 21 வயசு கல்லூரி மாணவி திருச்சியில உள்ள ஒரு பிரைவேட் காலேஜ்ல B.Pharm 4ஆம் ஆண்டு படிச்சிட்டு இருக்காங்க. ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற மாணவி விடுமுறை நாட்கள்ல மட்டும் ஊருக்கு வந்திருக்காங்க. தன்னோட கிராமத்துல உள்ள இளைஞர் ரஞ்சித்தை காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க மாணவி. டிராக்டர் டிரைவரா இருக்கிற ரஞ்சித் தினமும் செல்போன்ல பேசி காதலை வளர்த்துட்டு இருந்திருக்காரு. இதுக்கு மத்தியில மாணவி இன்ஸ்டாவில நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினதா சொல்லப்படுது. எந்த நேரமும் இன்ஸ்டாவிலேயே இருக்கிறன்னு சத்தம் போட்ட ரஞ்சித் பசங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு கண்டிச்சிருக்காரு. தான் கூட படிக்கிற பசங்க தான் நட்பாதான் பேசுறேன்னு சொல்லி இருக்காங்க மாணவி. ஆனா அத காது கொடுத்து கேட்காத ரஞ்சித் மாணவி கிட்ட நெத்தம் சண்டை போட்டதா தெரியுது. யார்கிட்டையும் பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம்? கூட படிக்கிற நண்பர்கள் கூட ஃப்ரெண்ட்லியா கூட பேசக்கூடாதான்னு பதிலுக்கு சண்டை போட்ட மாணவி சந்தேகப்பட்டுட்டு இருந்ததால லவ்வே வேண்டாம்னு பிரேக்கப் பண்ணி இருக்காங்க. அதுக்கப்புறம் சில மாதங்களா ரஞ்சித் கிட்ட பேசுறத மொத்தமாவே ஸ்டாப் பண்ணி இருக்காங்க. அதனால கடுப்பான ரஞ்சித் தற்கொலை முயற்சியில ஈடுபட்டதா சொல்லப்படுது. தகுந்த நேரத்துல காப்பாத்தின நண்பர்கள் ரஞ்சித்துக்கு அறிவுரையும் சொல்லி இருக்காங்க. காதல் மட்டும்தான் வாழ்க்கையா? அதுக்காக முட்டாள்தனமா உயிரியா விடுவாங்க? நீ உயிரிழந்துட்டா உன் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு தான் இழப்பு, மாணவியோட குடும்பத்துல உள்ளவங்களுக்கு இழப்பு கிடையாதுன்னு நண்பர்கள் அட்வைஸ் பண்ணதும் ரஞ்சித்துக்கு மனசு மாறி இருக்கு. பிரேக்கப் பண்ணின மாணவியே உயிரோட இருக்கும்போது நான் ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைச்ச ரஞ்சித் அந்த யோசனையோடவே நிறுத்தி இருக்கலாம். ஆனா அதை தாண்டி குரூரமா யோசிச்சதுதான் அவரை சிறையில கம்பு என்ற நிலைமைக்கு தள்ளி இருக்கு. உடல்நிலை சரியில்லாததால காலேஜ்ல லீவை சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க மாணவி. அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட ரஞ்சித் எண்ணெய தகன்னு அடுப்புல கொதிக்க வச்சு நடுராத்திரி அந்த எண்ணெயோட மாணவியோட வீட்டுக்கு வந்திருக்காரு. மாணவி ரூம் பக்கம் போன ரஞ்சித் ஜன்னல் வழியா கொதிக்கிற எண்ணெய அவங்க மேல ஊத்தி இருக்காரு. அரை தூக்கத்துல இருந்த மாணவி உஷாரா விலகினதுனால லேசான காயம் மட்டும்தான் ஏற்பட்டிருக்கு. அடுத்து மாணவியோட பெற்றோர்கள் இளைஞரை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்ச பிறகுதான் காதல் விவகாரம், இன்ஸ்டாவால 2 பேருக்குள்ளேயும் வந்த பிரச்சனை, அதனால ஏற்பட்ட பிரேக்கப், அதனால வந்த கோபம், தற்கொலை முயற்சின்னு எல்லாமே வெளியே வந்திருக்கு. ரஞ்சித் மேல வழக்கு பதிவு பண்ணின பால விடுதி காவல் நிலைய போலீசார் இளைஞரை கைது பண்ணி சிறையில அடைச்சிருக்காங்க.